கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நிறைய விதவிதமான ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம், பிரியப்படுகிறோம், அது நடக்கணும்னு சொல்லி நாம் விரும்புகிறோம், அதற்கான முயற்சிகளையும் எடுக்கிறோம். ஆனால் அவைகள் நமக்கு நிறைவேறுவதில்லை. ஒரு சிலது நடக்குது, ஒரு சிலது நமக்கு கை கூட மாட்டேங்குது. இந்த சுச்சுவேஷனில் அநேகர் ஏக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் அமர்ந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்காகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பூமியில் உள்ள சகலத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணி 5 நாட்கள் உண்டு பண்ணின அத்தனையும் 6ஆவது நாள் உண்டு பண்ணின மனுஷனிடத்திலே ஆண்டவர் கொடுத்து எல்லாத்தையும் நீ ஆண்டுகொள், என்ஜாய் பண்ண, அனுபவி அப்படின்னு கொடுத்தார். அப்போ அவை எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏன் அவைகள் நம்மால் அனுபவிக்க முடியலை அப்படின்னா, நம்ம அதை மட்டும் பிடிச்சிட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விட்டுறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்ற அனுபவங்களை நம்ம விட்டுறோம். ஆண்டவர் இந்த வசனத்தில் சரியாக சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்ற மேலானவைகளை நீங்கள் தேடும் பொழுது மீதி எல்லாம் அவர்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். அதோடு சேர்ந்து கனெக்டடாக தான் வரும். அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள்லாம் எதில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்னா ஆவிக்குரிய அனுபவங்களோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதான் இந்த வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது அப்படின்னாச்சுன்னா அதை தேடும் பொழுது அதோட கனெக்டடாக தான் மீதி எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஸோ அதை மட்டும் தனியாக கலட்டி விட்டுட்டு இதெல்லாம் எடுக்கலான்னா முடியாது. இந்த பிளஸ்ஸிங்ஸுடைய கனெக்ஷன் எதில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா மேலான அனுபவங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை நீங்கள் தேடணும். இன்றைக்கி எனக்கு ஜெபிக்கிற ஆவியை தாங்கன்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க? இல்லை. எனக்கு வல்லமையின் வரங்கள் வேணும்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க? அப்போ இவைகளெல்லாம் மேலானவைகள். ஆண்டவரே, நான் 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்படி என்ன நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு எத்தனை பேர் பண்ணுறாங்க? இல்லை. அவைகளெல்லாம் மேலான அனுபவங்கள், உன்னதமான அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உலக ஆசீர்வாதங்கள் அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த பூமியிலே உங்களை நிலைநிறுத்துவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றவைகளை தேடும்படி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்த தேவனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக்குகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி அந்த மேலானவைகளை தேட, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடி ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும், அதைத் தொடர்ந்து அதில் கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிற உலக ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய கடன்களை அடைப்பதற்கு, இவருடைய கட்டுகளை உடைப்பதற்கு, தேவைகளை சந்திப்பதற்கு, இவருடைய வியாபாரத்தில் பெருக்கத்திற்கு, இவருடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு, ஆண்டவரே, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி நலமானதை பிடித்து கொண்டு அதை தொடர்ந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியிலே நிலைநிறுத்தப்படுவார்களாக. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். படிக்கும் போதே நல்ல நல்ல வயசா கடவுள் பக்தி. ஆனைய ஆட்டுக்குட்டி போய் கொண்டு வந்துட்டே அப்படின்னு அப்புறம் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சது வந்து அது வந்து கடவுள் கிருபை. அவருக்கு சுத்தமாக இந்த மினிஸ்ட்ரி பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ அவரோட ப்ரேயர் எங்கள் எல்லாருக்கும் இருக்குன்னு அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அவரையும் மேன்மைப்படுத்துவது அவருடைய கரங்களில் இருக்குன்னு சொல்லுது.